Hi students, happy morning. Today discuss about topic for arrays and structures. The arrays and structureக்கு முன்னாடி நம்ம போன 11th சாப்டர்ல என்ன சார் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போன சாப்டரில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்னால் என்ன, அதுக்கப்புறம் வேரியபிளுக்கு அடுத்து எக்ஸ்பிரஷனாக என்னென்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலில் இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, நெஸ்டட் இஃப்னா என்ன, அதே மாதிரி லூப்பிங்னா என்ன அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அதுக்கடுத்த சாப்டரில் ஃபங்க்ஷன்னா என்ன, அதில் யூசர் டிஃபைனட் ஃபங்க்ஷன்னா என்ன, பில்டின் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றி டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். அதுக்கடுத்த இன்றைக்கி ஒரு நியூ சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டருக்கான நேம் என்ன சார் அப்படின்னா, அரேஸ் அண்டு ஸ்ட்ரக்சர். சார் அரேஸ்னால் என்ன சார், ஸ்ட்ரக்சர்னால் என்ன சார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்ட்ரோடக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டினரியாக ஒரு வேரியபிள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷனில் நமக்கு அதான் கொடுத்துருப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு வேல்யூஸை ஹோல்டு பண்ணி வைக்க வேரியபிள் வந்து யூஸ் ஆகுது. அந்த வேல்யூஸ் எங்கே சார் ஹோல்டு பண்ணி வைக்குதுன்னா, மெமரிக்குள்ளார ஹோல்டு பண்ணி வைக்க யூஸ் ஆகுது வேரியபிள். அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 என்ற ஒரு நம்பர் எனக்கு ப்ரோக்ராமுக்குள்ளார தேவை அப்படின்னா, இது ஒரு வேரியபிள் மூலிமா மெமரிக்குள்ளார ஹோல்டு பண்ணி வைக்க யூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். வேரியபிள் ஆர் யூஸ்டு டு ஹோல்டு த வேல்யூஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இன் த மெமரி. மெமரிக்குள்ளார ஒரு வேல்யூஸையே ஒரு கான்ஸ்டன்ட்டையும் ஹோல்டு பண்ணி வைக்க நமக்கு வேரியபிள் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே சார், இது ரேண்டமாக எந்த இடத்துல தேவை இருந்தாலும் மெமரிக்குள்ளார வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ரேண்டம் அப்படின்னா என்ன சார்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது மெமரி அப்படின்னு வச்சுக்கங்க, லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் தேவைப்பட்டாலும் ஒரு வேல்யூஸை எடுத்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் ரேண்டமாக. ஓகேங்களா? ஓகே சார். செகண்ட் பாயிண்ட் ஓகே. தேர்ட் பாயிண்ட்டு, அரேஸ் அப்படின்றது என்ன சார்னா, அரேஸ்ன்றதும் ஒரு டேட்டா டைப். இன்டீஜர் மாதிரி, ஃப்ளோட் மாதிரி, கேரக்டர் மாதிரி, டபுள் மாதிரி, லாங் டபுள் மாதிரி, அரே அப்படின்றது ஒன் ஆஃப் த டேட்டா டைப். நம்ம போன ப்ரீவியஸ் சாப்டரில் லாஸ்ட் டாபிக் ஒன்று பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, கிளாஸஸ், அதாவது வந்து ஸ்கோப் ஆஃப் த வேரியபிளை கிளாஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். ஆமாவா இல்லையா? கிளாஸ்ன்றது எப்படி வந்து ஒன் ஆஃப் த டெரிவேட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி நம்மளுடைய அரேஸ் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த டெரிவேட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரேஸ் அப்படின்றது என்ன சார்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப். அரேஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே சார். இப்போ இந்த அரேஸுக்கும் நீங்கள் ஏதோ வேரியபிள்லாம் சொன்னீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, கவனிப்பா, பேசிக்காகவே ஒரு வேரியபிளுக்குள்ளார எத்தனை வேல்யூஸை நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கலாம்? ஒரு சிங்கிள் வேல்யூஸை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆமாங்களா? ஒரு ரோல் நம்பர் வந்து இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸில் 100 மெம்பர்ஸ் இருக்கிறதா வச்சுப்போம். அந்த 100 மெம்பருக்கும் நான் ரோல் நம்பரை வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரோல் நம்பர் 1, அதுக்கு ஒரு ரோல் நம்பர் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரோல் நம்பர் 2, அதுக்கடுத்து நான் ஒரு ரோல் நம்பர் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதே மாதிரி 100 மெம்பர்ஸுக்கும் எனக்கு ரோல் நம்பர் தேவைன்னா, நான் 100 வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக வரக்கூடிய சைமல்டேனியஸாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒர்க் வந்து பார்த்தோன்னா நிறைய வேரியபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய வேரியபிளை வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஓகே சார். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் அரேஸ் நமக்கு யூஸ் ஆகுது. அரேவுக்கான பர்பஸ் என்ன சார்? வாட் இஸ் அரே அப்படின்னா, அரே இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள் தட் ரெஃபர்டு பை த காமன் நேம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன சார் மீனிங்னா, ஒரே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு வேரியபிளுக்குள்ளார எத்தனை வேல்யூஸ் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம்? ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூஸ் மட்டும் ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆனால் அரேஸ் வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஹோல்டு பண்ணி வந்து வைக்க முடியுமா? ஆர்டினரியாக ஒரு வேரியபிளுக்குள்ளார ஒரே ஒரு வேல்யூஸ், ஆனால் அரேஸுக்குள்ளார ஒரே ஒரு வேரியபிளுக்குள்ளார மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இதுதான் அரே இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப் தட் ரெஃபர்டு பை த காமன் நேம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காமனாக ஒரே ஒரு நேமுக்குள்ளார மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே சார். இப்போ அரேஸ்னால் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அரேஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெரிவேட்டிவ் டேட்டா டைப் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு சிங்கிள் வேரியபிளுக்குள்ளார சிங்கிள் வேல்யூஸை ஹோல்டு பண்ணி வைக்கலாம் ஆர்டினரியாக. ஆனால் அரேஸை யூஸ் பண்ணி ஒரே ஒரு வேரியபிளுக்குள்ளார மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலாம். கான்செப்ட் கன்க்ளூஷன் முடிஞ்சு போச்சு. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கவனிப்பா. The variable are used to store the data. Thus the variable are one of the basic building blocks of the C++. A single variable is used to store the single values that can be used anywhere in the program. இதுதான் சொல்லியிருக்காங்க.
வேரியபிள் எதுக்காக யூஸ் ஆகுது? ஒரு வேல்யூஸை ஹோல்டு பண்ணி வைக்க யூஸ் ஆகுது. எங்கே ஹோல்டு பண்ணது? மெமரிக்குள்ளார. எந்த இடத்துல? ரேண்டமாக. எந்த இடத்துல தேவையானாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன் சம் சுச்சுவேஷன் வி நீட் த மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் த சேம் டைப். ஒரே மாதிரியான டைப்பில் மல்டிபிள் வேல்யூஸ் எனக்கு தேவை அப்படின்னா மல்டிபிள் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒர்க். அதான் சொல்லியிருப்பாங்க. we need to store the multiple values of the same type. In the case of it need multiple variable of the same data type, all the values are stored randomly anywhere in the program. ரேண்டமாக ஒரு மெமரிக்குள்ளார எந்த இடத்துல தேவையாக இருந்தாலும் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டு ஸ்டோர் த ஆல் ரோல் நம்பர் ஆஃப் த 100 ஸ்டூடெண்ட்ஸ், இட் நீட் 100 வேரியபிள் நீட் ரோல் நம்பர் 2, ரோல் நம்பர் 3, இதே மாதிரி ரோல் நம்பர் 100 வரைக்கும் இருக்குது அப்படின்னா 100 மெம்பர்ஸுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்? ரோல் நம்பரை நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். இட் பிகம் வெரி டிஃபிகல்ட் டு டிக்ளேர் 100 வேரியபிள்ஸ் டு ஸ்டோர் த ஆல் த ரோல் நம்பர்ஸ். In C++, the concept of array help to store the multiple values of the single variable. இங்கே சொல்லிட்டேன் பாருங்க. அரேஸுக்கான மெயின் பர்பஸ் என்ன? ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிளுக்குள்ளார மல்டிபிள் வேல்யூஸை எடுத்து ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். அதுக்கடுத்து இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஷின், ரைட் நோட் ஆன் அரேஸ் அப்படின்னா அது எழுதணும். அரே இஸ் ஏ மோர் தென் ஒன் அதர் வேர்ட்ஸ். அரே இஸ் ஈஸி வே ஆஃப் ஸ்டோரிங் மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப் ரெஃபர்டு பை த காமன் நேம். அரே இஸ் ஒன் ஆஃப் த டெரிவேட் டேட்டா டைப். அதான் டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அரே இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள் தட் ரெஃபர்டு பை த காமன் நேம் அப்படின்னு நம்ம முன்னாடியே வந்து சொன்னோம். ஆமாவா இல்லையா? மல்டிபிள் வேல்யூஸை ஒரு சிங்கிள் வேரியபிளுக்குள்ளார ஹோல்டு பண்ணி வைக்க அரேஸ் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி அரேஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த டெரிவேட் டேட்டா டைப். அரே இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள் ஆஃப் சேம் டேட்டா டைப் தட் ரெஃபர்டு பை த காமன் நேம். 2 டெஃபினேஷனுமே கொடுத்துட்டாங்க பாருங்க. இது வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அரேஸில், இது செகண்ட் பாயிண்ட். டிஃபைன் அரேஸ் அப்படின்னாலும் ரைட் நோட் அரேஸ் அப்படின்னாலும் இந்த டெஃபினேஷன் வந்து எழுதுறோம்பா. இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஷின். An array the values are stored fixed number of elements, same data type, sequentially in memory. Therefore integer array hold the sequence of integer and character array hold the sequence of character and so on. The size of array referred by this dimension. Next one is types of arrays பா. அரேஸுக்குள்ளார எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குப்பா. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரேஸ் அப்படின்னு மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் லைனாக 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா 1 டைமென்ஷனல் அரே. சார் இதில் 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்ன சார்னா, திஸ் இஸ் அ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அரே. A 1 dimensional array represents the value of stored the single row in a single column சார். அதாவது டைமென்ஷன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு நமக்கு தெரியணும். இந்த தியரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு போவோம் அப்படின்னா இந்த சின்டெக்ஸ் வித் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரேஸை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு சிங்கிள் அப்படின்னாலும் 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னாலும் ஒன்று தான். சிங்கிள் அதர்வைஸ் 1D அரே அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே சார். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரேஸை டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு என்ன சின்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா டைப் வந்து வந்திருக்கணும். ரெண்டாவது அரேஸுக்கான நேம் வந்து வந்திருக்கணும். தேர்ட் ஒன் இஸ் அரேவுக்கான சைஸ் வந்து வந்திருக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டைப் இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர், டபுள், நமக்கு என்ன டேட்டா டைப் தேவையோ டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அரேஸுக்கான நேமு எப்படி நம்ம கிளாஸுக்கு முன்னாடி கிளாஸுக்கான நேமை யூஸ் பண்ணுமோ, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்து ஃபங்க்ஷனுக்கான நேமை யூஸ் பண்ணுமோ, அதே மாதிரி டேட்டா டைப்புக்கு அடுத்து கண்டிப்பாக என்ன சார் வந்திருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வேரியபிள் நேம் அதர்வைஸ் அரேவுக்கான நேம் வந்து வந்திருக்கணும். இது எப்படி சார் அப்படின்னா உள்ளார வந்து சைஸ் வந்திருக்கலாம். இதுக்கு பேர் டைமென்ஷன் அப்படின்னு பேர். உள்ளார வந்து சைஸ் வரலாம். இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னா இங்கே பார்ப்பா, கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா இன்டீஜர். இன்டீஜர்ன்றது டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னன்னா நம்முன்றது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த வேரியபிள் நேம். இந்த டைமென்ஷன் எதுக்கு சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைமென்ஷன் அதர்வைஸ் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸஸ் எதுக்கு சார் அப்படின்னா உள்ளார வந்து நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, நியூமரிக் நம்பர் 10 அப்படின்னு. அப்போ 10ன்னு கொடுத்தா என்ன சார் மீனிங் அப்படின்னா 10 இன்டீஜர் நம்பரை ஆக்சஸ் பண்ணும். 10 இன்டீஜர் நம்பரை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். எப்படி சார் அப்படின்னு வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டினரியாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண என்ன பண்ணுவோம், இன்டீஜர் நம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டு போயிடுவோம். ஆமாவா இல்லையா? ஆனால் ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னோம், அரேஸுக்குள்ளார மல்டிபிள் வேல்யூஸை எடுத்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிளுக்குள்ளார மல்டிபிள் வேல்யூஸை ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது அரேஸுக்கான வேரியபிள் நேம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வேரியபிளுக்குள்ளார எத்தனை நம்பரை நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோன்னா அதுக்கான சைஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எத்தனை நம்பரை டிக்ளேர் பண்ணிக்கலாம்,
10 நம்பர்ஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன சார் மீனிங்னா இங்கே 10 கொடுத்தாங்கன்னா 10, 20, 30, 40 இதே மாதிரி எத்தனை நம்பரை டிக்ளேர் பண்ணிக்கலாம்னா 10 நம்பரை டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். சார் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, 10 நம்பரை டிக்ளேர் பண்ணலான்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே 3 நம்பர்ஸ் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, இது வேலிடா சார் அப்படின்னா வேலிடு. அதாவது இங்கே 10 மெம்பர்ஸ் அப்படின்னா 10 நம்பரை டிக்ளேர் பண்ணிக்கலாம், இல்லை 10க்குள்ளார பண்ணிக்கலாம், 10க்கு மேலே போச்சு அப்படின்னா எரர். அப்போ இது கரெக்டாக சார் அப்படின்னு கேட்கலாம். இன்டீஜர் நம்மனு கொடுத்துட்டு நான் உள்ளார நான் 2ன்னு கொடுக்குறேன், 2ன்னு கொடுத்துட்டு 10, 20 இதுவும் கரெக்டாக சார் அப்படின்னா கரெக்டு. சார் இங்கே உள்ளார வந்து எத்தனை எலமெண்ட்டை கொடுத்துருக்காங்க, இண்டெக்ஸுக்கான வேல்யூஸ் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்க முடியும், 2 எலமெண்ட்ஸ் நம்மளால் டிக்ளேர் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இங்கே 1ன்னு கொடுத்துட்டு இது 2 எலமெண்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா இது கரெக்டாக அப்படின்னா இட் இஸ் அ இன்வாலிட் ஸ்டேட்மெண்ட். அப்போ அரேஸுக்கான டிக்ளரேஷன் எப்படி வந்திருக்கணும், டேட்டா டைப் வந்திருக்கணும், வேரியபிள் நேம் வந்திருக்கணும், அதுக்கான சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைஸை பொறுத்து தான் எத்தனை நம்பர்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றது வந்து டிசைட் பண்ணும். ஓகேங்களா, ரைட். இப்போ பாப்பா, இப்போ வந்து என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கவனி, இங்கே பாருங்க தியரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். This is a simplest form of array. One dimensional array represents the value of stored the single rows or single column. இந்த எலமெண்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணுறோமா இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30 அப்படின்னு பண்ணுறோமா இல்லையா, இது மெமரிக்குள்ளார ஸ்டோர் ஆகிறது. அதாவது ரோ பேசிஸ்லேயே வந்து ஸ்டோர் ஆகும், காலம் பேசிஸ்லேயே வந்து ஸ்டோர் ஆகும். இது எப்படி சார் ரோ காலம் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, டிக்ளரேஷனில் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கான சின்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன தியரி கொடுத்துருக்காங்கன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து போகலாம். ஓகேங்களா, ரைட். First one is பார்ப்பா, data type declare the basic type array which type of each element of array. data type அப்படின்றது பேசிக்கான data type, எந்த data typeனாலும் இருக்கலாம். அரே நேம்ன்றது யூசர் கன்ஸ்ட்ரக்டட் நேம், நமக்கு தேவைப்படக்கூடிய நேமை நாமளாக வந்து அசைன் பண்ணிக்கலாம். இது அரேஸுக்கான வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரேஸுக்கான சைஸ் முன்னாடி சொன்ன மாதிரி. அதாவது இந்த அரேஸ் நேமுக்குள்ளார எத்தனை வேல்யூஸை நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத எதை பொறுத்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா இட் டிபெண்ட் அப்பான் த அரே சைஸஸ். அதர்வைஸ் இதுக்கு வேறு ஒரு நேம் இருக்குது, அரே இண்டெக்ஸஸ் அப்படின்னு பேருப்பா. ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாங்கன்னா இதுக்கு என்ன பேருனா அரே இண்டெக்ஸஸ் அப்படின்னு பேர். கீழே பார்ப்பா, கீழே என்ன தியரி கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். The above declaration an array named num is declared the 10 element memory spaces to store the 10 different values of the integer type. இப்போ 10ன்னு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்கு, 10 எலமெண்ட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு மீனிங். ரைட். இப்போ பார்ப்பா சார், நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. என்ன பாயிண்ட் சொன்னீங்க அப்படின்னா இங்கே 10 அப்படின்னா எத்தனை எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணலான்னு சொன்னீங்க, 10 எலமெண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணலான்னு சொன்னீங்க. அந்த எலமெண்ட்டை எப்படி சார் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 2, 4, 6, 8, 10 இது மாதிரி எத்தனை எலமெண்ட்னா லாஸ்ட்டாக வந்து கர்லி ப்ரைஸ் போட்டு முடித்து செமிகோலன் வச்சு அந்த லைன் அதோட முடிக்கணும். இப்போ பார்ப்பா, இந்த விஷயத்தை பாரு சார். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு பேர் அரே இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அரே இண்டெக்ஸில் 10 அப்படின்னா எத்தனை எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்க முடியும், 10 எலமெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கடுத்து பொசிஷன் அதர்வைஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. சப்ஸ்கிரிப்ஷனாக என்ன சார் மீனிங் அப்படின்னா இது மெமரிக்குள்ளார போயிட்டு 2, 4, 6, 8, 10 அப்படின்றது வந்து ஹோல்ட் ஆகுதா இல்லையா. எப்படி சார் ஹோல்ட் ஆகும் அப்படின்னா என்ன பொசிஷனில் என்ன சப்ஸ்கிரிப்ஷனில் ஹோல்ட் ஆகும் அப்படின்னா 0 சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஹோல்ட் ஆகும். என்ன சப்ஸ்கிரிப்ஷனு, அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னு பேர், அதர்வைஸ் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பேர். இப்போ இந்த 2 வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னா எதில் போய் ஸ்டோர் ஆகும், 0th பொசிஷனில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த 4 வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில், இந்த 6 வந்து செகண்ட் பொசிஷனில், 8 வந்து தேர்டு பொசிஷனில், இந்த 10 வந்து 4th பொசிஷனில். அப்போ எந்த பொசிஷனில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த பொசிஷனுக்குள்ளார வேல்யூஸ் போய் ஹோல்ட் ஆகும்பா. அவ்வளோதான் விஷயம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தெளிவாக கவனிக்கணும். இன்டிஜர்ன்றது டேட்டா டைப், நம்பர்ன்றது வேரியபிள், இந்த 10ன்றது அரே இண்டெக்ஸஸ் அப்படின்னு பேர். இங்கே 10ன்னு போட்டால் எத்தனை எலமெண்ட், இதுக்கு பேர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். எத்தனை எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம்னா 10 எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே சார், டிக்ளேர் பண்ணியாச்சு. இது மெமரிக்குள்ளார போயிட்டு வந்து ஹோல்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா எப்படி சார் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா இதுக்கு பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன சார் பொசிஷன் அப்படின்னா எப்பயுமே அரேஸ் என்ன பொசிஷனில் வேல்யூஸ் போய் ஹோல்ட் ஆகுது அப்படின்னா 0th பொசிஷனில் போய் ஹோல்ட் ஆகுதுப்பா. அப்போ ஃபஸ்ட் வேல்யூஸ் வந்து 0th பொசிஷன், அதுக்கடுத்து வரது ஃபஸ்ட்டு பொசிஷன், அதுக்கப்புறம் செகண்டு, அதுக்கப்புறம் தேர்டு, அதுக்கப்புறம் 4th, இதே மாதிரி சீக்வன்ஸாக போயிட்டே இருக்கும். அப்போ 10 எலமெண்ட் அப்படின்னா பொசிஷன் எதுலேருந்து எது வரைக்கும் வந்திருக்குன்னா 0 to 9, 0 to 9 பொசிஷனுக்குள்ளார இந்த எலமெண்ட் போய் ஹோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்.
இதுதான்பா இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இங்கே பாரு, சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இன்டீஜர் நம் ஆஃப் இது 10 அப்படின்னா 0, 0லேருந்து இங்கே 9 வரைக்கும் உள்ளார வேல்யூஸ் போய் நமக்கு ஹோல்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட். கீழே என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Each element of box has unique index number starting from 0 which is known as a subscript. Subscript அப்படின்னாலும் பொசிஷன்னாலும் ஒன்று தான். The subscript always start with the 0. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். Should be unsigned integer. சார் நெகட்டிவில் போய் ஸ்டார்ட் ஆகுமா சார்? -1 அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒன்லி எதில் மட்டும்தான் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். அதனால தான் அன்சைன்டு இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. Each element of array is referred by its name subscription indexes with the square bracket. For example, num of 3. அப்போ கவனிப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வேல்யூஸ் போய் உள்ளார மெமரிக்குள்ளார ஹோல்ட் ஆகுது. 0th பொசிஷனுக்குள்ளார 2, அதே மாதிரி 4, 6, 8, 10, 12, 13, 19, 20, 25 எல்லா எலமெண்ட்டுக்குள்ளாரையும் எல்லா பாக்ஸஸ்குள்ளாரையும் வேல்யூஸ் போய் இப்போ ஹோல்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த தேர்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கான வேல்யூஸ் நான் எடுக்கணும் சார் அப்படின்னா இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா 2 வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். என்னென்ன அப்படின்னா இதுக்கான பொசிஷன் என்ன? ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து 0, செகண்டு வந்து 1, அதுக்கடுத்து இது செகண்டு, இது எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 1 பொசிஷன். அதர்வைஸ் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து பேஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா என்ன வேரியபிள் இது ஹோல்ட் ஆகிருக்கு, அந்த வேரியபிளுக்கான நேம் என்ன? நம். அப்போ ஒரு எலமெண்ட்டை இல்லை ஒரு வேரியபிளை ஒரு வேல்யூஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும்னா ஒன்று வேரியபிள் நேம், செகண்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா அதுக்கான பொசிஷனை பொறுத்தும் வேரியபிளை பொறுத்தும் தான் அந்த வேல்யூஸை நம்மளால் ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்ப்பா முடிஞ்சுது. அப்போ அரேஸ் இருக்குது, அரேஸுக்குள்ளார எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு 2 மெத்தடில் அந்த 2 எலமெண்ட் நமக்கு தேவை. என்னென்ன தேவை அப்படின்னா ஒன்று பொசிஷன் தேவை, ரெண்டாவது வேரியபிள் நேம் தேவை. அப்போ அந்த வேரியபிள் பொசிஷனை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்பா, நமக்கு கீழே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மன்றது என்னது? வேரியபிள் நேம். இங்கே பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்டு. அப்போ நம்மன்ற வேரியபிள் நேமுக்குள்ளார தேர்டு பொசிஷனுக்குள்ளார என்ன இருக்குது? 8 இருக்குது. இந்த 8 வந்து நம்ம ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளோதான் அந்த விஷயம். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து கீழே பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியோட உனக்கு புரியும். என்ன அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு சில தியரி கொடுத்துட்டு அந்த டயக்ராமை வந்து பார்க்கலாம். சம் ஆஃப் த மோர் அரே டிக்ளரேஷன் வித் த வேரியஸ் டேட்டா டைப். இன்டீஜரில் மட்டும் பார்த்தோமா இல்லையா? அது மாதிரி இல்லாமல் மற்ற டேட்டா டைப்லேயே டிக்ளரேஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கேரக்டர் இஎம்பி நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேரக்டர்ன்றது டேட்டா டைப்பு, இஎம்பி நேம் அப்படின்றது வேரியபிள் நேம், அதர்வைஸ் அரேவுக்கான நேமு. இல்லை 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எத்தனை கேரக்டர் வந்து உள்ளார டிக்ளேர் பண்ணிக்கலாம்னா 25 கேரக்டர் டிக்ளேர் பண்ணிக்கலாம். 25க்கு உள்ளார டிக்ளேர் பண்ணிக்கலாம். 25க்கு மேலே போச்சு அப்படின்னா இட் இஸ் இன்வாலிடு. அதே மாதிரி ஃப்ளோட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி சேலரின்ற வேரியபிளுக்குள்ளார 20 எலமெண்ட் வரைக்கும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். 20 பண்ணலாம், 20க்குள்ளார பண்ணலாம். 20க்கு மேலே போச்சுன்னா எரர். அதே மாதிரி இங்கே பார்ப்பான், இதுக்கு பேர் மல்டிபிள் அரேஸ் அப்படின்னு பேர். சிங்கிள் டைமென்ஷன் அரே, 2 டைமென்ஷன் அரே, மல்டி டைமென்ஷன் அரே அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம். ஆமாவா இல்லையா? இதுக்கு பேர் டைமென்ஷன் அதர்வைஸ் இண்டெக்ஸஸ் அப்படின்னு பேர். இதில் பாருங்கள் எத்தனை டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க? 3 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு மல்டிபிள் அரே டிக்ளரேஷன் ஆஃப் டைப் அப்படின்னு பேருப்பா. என்ன டேட்டா டைப்பு? அப்போ இன்டீஜர் டேட்டா டைப்பில் எத்தனை டைமென்ஷன்? மல்டி டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டைப்புக்கு என்ன சார் பேருனா மல்டி டைமென்ஷன் அரேஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? பியாண்ட் திஸ் புக் இந்த இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுடைய புக்கில் கொடுக்கல, டிக்ளரேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சார் நீங்கள் வந்து சொன்னீங்களா இல்லையா ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் இருந்தால் இதுக்கு பேர் சிங்கிள் டைமென்ஷன் பேருப்பா. இல்லை சார் 2 டைமென்ஷன் இருந்தால் இதுக்கு 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு பேர். 2க்கு மேலே எத்தனை இருந்தாலும் இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா மல்டி டைமென்ஷன் அப்படின்னு பேர். இதில் பாருங்கள் 1 2 3 எத்தனை டைமென்ஷன் இருக்குது? 2 டைமென்ஷனுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு என்ன சார் நேம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் தான் மல்டி டைமென்ஷன் அரேஸ் அப்படின்னு பேருப்பா. அவ்வளோதான் அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 1 டைமென்ஷனல் அரே. சார் இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, என்ன பாயிண்ட் சொன்னீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரேஸை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு டேட்டா டைப் வந்து தேவை, அதே மாதிரி வேரியபிள் நேம் வந்து தேவை, அரே இண்டெக்ஸஸ் வந்து தேவை, உள்ளுக்குள்ளார நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது மெமரிக்குள்ளார போய் ஸ்டோர் ஆகணும். இப்போ 5 அப்படின்னா இங்கே 5 எலமெண்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இது மெமரிக்குள்ளார போய் எப்படி போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்றது தான் கீழே இந்த டயக்ராம் பேசிஸில் மூலியமாக கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள்,
இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அதர்வைஸ் பொசிஷனை கொடுத்துருக்காங்க. num0, num1, num2, num3, num4 அப்படின்னா டிக்ளரேஷனுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இங்கே பார்ப்பா, இந்த டிக்ளரேஷனுக்கு வந்து போட்டிருக்காங்க. எந்த டிக்ளரேஷன் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. என்ன அப்படின்னா இன்டீஜர் num of 5, num of 5 உள்ளார எலமெண்ட் வந்து பார்த்தோம்னா 10, 20, 30, 40, 50. இந்த டிக்ளரேஷனுக்கு மெமரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. சார் நீங்கள் பார்த்த உடனே ஒரு டவுட் வந்திருக்கலாம், இது மட்டும் ஒரு கலராக இருக்குது, அதே மாதிரி இது ஒரு கலராக இருக்குது, இது ஒரு கலராக இருக்குது, இது ஒரு கலராக இருக்குது, இது ஒரு கலராக இருக்குது. இது ஏன் சார் 4 பாக்ஸும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கலராக கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே சேர்த்து நம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது எப்படி சார் உள்ளார வந்து போய் ஹோல்ட் ஆகும் அப்படின்னு ஒரு கொஷின் ஒன்று நீ கேட்கலாம். ஆமாவா இல்லையா? தம்பி நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே பார்ப்பா, இப்போ இன்டிஜர் டேட்டா டைப்னா நம்மளுடைய தேவில் எத்தனை பைட் ஆக்குபை பண்ணிக்கும்? 4 பைட் ஆக்குபை பண்ணிக்கும். ஏற்கனவே மெமரி ரெப்ரசன்டேஷனை பற்றி முன்னாடியே வேரியபிள் டிக்ளரேஷன்லேயே பார்த்துருக்கோம். இன்டிஜர் அப்படின்னா இங்கே நம்ம தேவ் டேட்டா தேவ் கம்பைலரில் எவ்வளோ பைட் ஆக்குபை பண்ணிக்கணும்? 4 பைட் ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ ஒரு எலமெண்ட்டை ஹோல்டு பண்ண 4 பைட்டு, இங்கே மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. இங்கே எலமெண்ட் எத்தனை எலமெண்ட்டு? 5 எலமெண்ட்டு. இந்த 5 எலமெண்ட்டை ஹோல்டு பண்ண எவ்வளோ மெமரி பைட் நமக்கு தேவை அப்படின்னா 20 மெமரி பைட் தேவை. அப்போ 1க்கு 4னா 5 × 4 எவ்வளோ சார்னா 20 பைட்டு. அப்போ ஒரு எலமெண்ட்டை ஹோல்டு பண்ண 4 பைட்ஸு, ஒரு எலமெண்ட்டை ஹோல்டு பண்ண 4 பைட்ஸு. அப்போ இந்த 10 என்ற டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். பைனரியாக கன்வெர்ட் பண்ணி 0 and 1 இந்த 4 செல்ஸுக்குள்ளாரையும் உள்ளார அந்த 4 கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 4 கலர்ஸ், அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளாரையும் அந்த 4 டிஜிட் ஹோல்ட் ஆகும். அதே மாதிரி 20 இருக்குது. 20ன்ற நம்பரை டெசிமல் நம்பரை இது பைனரியாக கன்வெர்ட் பண்ணி இதுக்குள்ளார ஹோல்டு பண்ணுவா. இது மாதிரி 1 by 1 5 எலமெண்ட் வந்து ஹோல்டு பண்ணும். இதுக்கு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 0th பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்டு பொசிஷன் அண்ட் 4th பொசிஷன் அப்படின்னு மொத்தம் இங்கே 5 பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இதுக்கு தான் என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த மெமரி ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உனக்கு தேவுக்கும் டர்போவுக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு எவ்வளோ பைட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கேரக்டர், இன்டீஜர், ஃப்ளோட், லாங் டபுள் அண்டு லாங் டபுள். இது எல்லாத்துக்கும் தேவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பைட்டு, அதே மாதிரி டர்போவில் வந்து இவ்வளோ பைட்டு. தம்பி ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், இது போன வருஷமும் மிஸ்டேக்காக கொடுத்தான், இந்த வருஷமும் அதே மிஸ்டேக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். லாங் டபுள் வந்து தேவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பைட் ஆக்குபை பண்ணியிருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல மிஸ்டேக்ப்பா. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன்ப்பா. சார் இனிஷியலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சார் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது நமக்கு டிக்ளரேஷன் எப்படி கொடுத்துருந்தாங்க, அதாவது இன்டீஜர் நம் ஈக்குவல் டு நம்ம உள்ளார வந்து அரே எலமெண்ட்டில் 10 மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான டிக்ளரேஷன் அதாவது வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணலை. இங்கே இந்த இடத்துல என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா, இனிஷியலைசேஷன் டிக்ளேர் பண்ணும் போதே வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்றத பார்க்கலாம். கவனிப்பா, ஃபஸ்ட்டு என்ன தியரி கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். array can be initialized at the time of declaration unless the array is initialized all the array element contain the garbage values. அதாவது நாம் ஒரு அரே வேரியபிளை டிக்ளேர் பண்ணும் பொழுதே அதுக்கான வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணணும். அப்படி அசைன் பண்ணலனா கார்பேஜ் வேல்யூ டிஃபைன் பண்ணாத ஏதோ ஒரு வேல்யூஸ் வந்து அரேஸுக்கான எலமெண்ட் வந்து எடுத்துக்கும். ஓகே சார், அப்போ நாம் டிக்ளேர் பண்ணும் பொழுதே ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் எப்படி சார் அசைன் பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டா டைப் வந்திருக்கணும், அரேஸுக்கான நேம் வந்திருக்கணும், சைஸ் வந்திருக்கணும், வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணலாம். எப்படின்னா கீழே பார்ப்பாங்க. இன்டீஜர் ஏஜ்னு கொடுத்துட்டு 5, இங்கே 5 எலமெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 19, 21, 16, 1, 15 அப்படின்னு 5 எலமெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பொசிஷன் நமக்கு தெரியும் 0, 1, 2, 3, 4. அவ்வளோதான், பொசிஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு அப்ராக்சிமேட்டாக நான் இந்த 16 வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைன்னு முன்னாடியே சொன்னேன். இதுக்கான வேரியபிள் அரேஸுக்கான நேம் வந்து தேவை. அரேஸுக்கான நேம் என்ன? ஏஜ். அப்போ ஏஜ் ஆஃப் இதுக்கான பொசிஷன் என்ன அப்படின்னா 0th பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், இந்த செகண்ட் பொசிஷன். 16 நீ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீ 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்க, இது எத்தனாவது எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணனா இந்த தேர்ட் எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ரைட், அவ்வளோதான்பா. இது மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இன்டீஜர் ஏஜ் ஆஃப் 0, 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்து வேல்யூஸ் உள்ளார வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான், இது டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே. சார்
நீங்கள் இன்னொரு பாயிண்ட் ஒன்று தெளிவாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, சார் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே இன்டீஜர் சார், இப்போ ஒரு கேரக்டரை நான் வந்து இதே மாதிரி அரேஸுக்குள்ளார டிக்ளேர் பண்ணேன்னா இதுக்கு என்ன சார் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, கவனிப்பான், நல்லா தெளிவாக கவனிக்கணும். இப்போ இன்டீஜர் மாதிரி தான் ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 5னா 5 எலமெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே கேரக்டர் டேட்டா டைப்பில் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் வித்தியாசமாக கவனிக்கணும். வவல்ஸ் ஆஃப் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வவல் அப்படின்றது என்னன்னா வேரியபிள் நேம், அதர்வைஸ் அரேஸ்க்கான நேம். உள்ளார எத்தனை எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணலாம்? இங்கே 6 எலமெண்ட் 6 எலமெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். இங்கே பார்ப்பா, ஒவ்வொரு எலமெண்ட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது மேலே வந்து சிங்கிள் கோட்டில் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ண கமா சிம்பிளாக யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5. இப்போ எத்தனை எலமெண்ட் இருக்குது? இங்கே மொத்தம் 5 எலமெண்ட் இருக்குது. அப்போ 5 எலமெண்ட் உள்ளார போய் ஹோல்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன சார் 6ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கவனிப்பா, நீ கேரக்டரை மட்டும் அரேஸை டிக்ளேர் பண்ண அப்படின்னா லாஸ்ட் கேரக்டர் என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா நல்லா எடுத்துக்கும். ஸோ அதையும் சேர்த்து தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஏஇஐஓஇன்றது கேரக்டர், இது லாஸ்ட் கேரக்டர் நல் கேரக்டரும் ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கும். அப்போ இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இதில் 6 எலமெண்ட்டுப்பா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், அக்செப்டிங் வேல்யூ இன் த அரே டூரிங் த ரன் டைம். சார் இப்போ நீங்கள் வேறு ஒரு அரேஸை வந்து டிக்ளேர் பண்ணும் பொழுதே அந்த வேரியபிளுக்கு அந்த எலமெண்ட்டுக்கு வந்து அந்த அரே வேரியபிளுக்கு வால்யூஸ் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்க. அது மாதிரி இல்லாமல் கம்பைல் டைமில், அதர்வைஸ் ரன் டைமில் எனக்கு வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து நான் ரீட் பண்ணணும். இது எப்படி சார் நான் ரீட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். பார்க்கலாமா? கவனிப்பா, பாருங்கள், கம்பைல் டைமில் வேரியபிளுக்கு வேல்யூஸ் ரீட் பண்ணக்கூடிய மெத்தடு ஆஸ் இட் இஸ். இந்த 3 லைனும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் எல்லா ப்ரோக்ராமுக்கும் மாதிரி காமன் தான் இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, இன்டீஜர் நம் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்பைல் டைமில் வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து ரீட் பண்ணுறது. இன்டீஜர் நம் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 எலமெண்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணணும். அந்த 5 எலமெண்ட்டுக்கு வேல்யூஸ் நம்ம ரீட் பண்ணணும். எப்படின்னா கம்பைல் டைமில். அப்படின்னா ஒரு பாயிண்ட் நமக்கு தெளிவாக தெரியணும். என்ன அப்படின்னா, இது 5 எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கான பொசிஷன் 0 1 2 3 4. இந்த 5 எலமெண்ட்டும் இப்போதைக்கு ஐடியலாக இருக்குது. 5 எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. வேல்யூஸ் இருக்கானா? வேல்யூஸ் இல்லை. எப்படி அதை வாங்க போகிறோன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஐக்கான வேல்யூஸ் என்ன? 0வா? செகண்ட் எலமெண்ட் என்ன? I less than 5. அப்போ ஐக்கான வேல்யூஸ் வந்து 0 0 less than 5. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸானு செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் ட்ரூப்பா? கண்டிஷன் ட்ரூனா இந்த கர்லி பிரைஸ் ஓப்பன்லேருந்து இந்த கர்லி பிரைஸ் க்ளோஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் பாருங்கள், டபுள் கோட்டில் என்டர் வேல்யூஸ்னு இருக்குது. இது என்டர் வேல்யூஸ்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். I+1 அப்படின்னு இருக்குது. ஐக்கான வேல்யூஸ் ஆல்ரெடி 0 0 + 1 என்னென்னா, இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகும்? என்டர் வேல்யூ 1ன்றது பிரிண்ட் ஆகும். ஈக்குவல் டு அப்படியே பிரிண்ட் ஆகும். லாஸ்ட்டாக தெளிவாக கவனிக்கணும். அதுக்கடுத்து பாரு, Cn ஆஃப் நம் ஆஃப் 5ன்னு இருக்குது. இந்த இடத்துல நீ கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சோம் அப்படின்னா, Cn நம் ஆஃப் 5. நம்மன்றது என்னது? வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேம் இந்த இடத்துல ஐன்றது என்னென்னா தெளிவாக கவனிக்கணும். இட் இஸ் எ பொசிஷன்ன்றது இங்கே பாருங்கள், இங்கே நம் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 எலமெண்ட் வரைக்கும் டிக்ளேர் ஆயிடுச்சா? 0லேருந்து 4 வரைக்கும் 5 எலமெண்ட் எம்டியாக இருக்குது. இப்போ வேல்யூஸ் அசைன் பண்ண நம்மன்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து இந்த 0th பொசிஷனுக்குள்ளார நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். நம்மன்ற வேரியபிளுக்கு 0th பொசிஷனுக்குள்ளார வேல்யூஸ் நான் இன்புட்டாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன வேல்யூஸ் கொடுக்குறேன்? 10ன்னு கொடுக்குறேன். 10ன்றது போய் ஹோல்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த லூப் நமக்கு கண்டினியூ ஆகும். ஐக்கான வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். மறுபடியும் இந்த வேல்யூஸை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ 1 less than 5 அப்படின்னு இருக்குது. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸானா? கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா மறுபடியும் இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். என்டர் ஏ வேல்யூஸ் அப்படின்னு இருக்குது. என்டர் ஏ வேல்யூஸ்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். I+1ன்னு இருக்குது. இப்போ என்டர் ஏ வேல்யூஸ் 2 அப்படின்னு வந்திருக்கும். இந்த இடத்துல மறுபடியும் தெளிவாக கவனிக்கணும். நம் ஆஃப் ஐன்னு இருக்குது. நம்மன்றது வேரியபிள் நேம். இப்போ ஐக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1. ஃபஸ்ட்டு 0th பொசிஷன் இருந்துச்சா? இப்போ ஐக்கான வேல்யூஸ் 1ன்னு இருக்கா? அப்போ நம்மன்ற வேரியபிள் நேமுக்குள்ளார ஃபஸ்ட்டு பொசிஷனுக்குள்ளார வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் நம்மன்றது இதுக்கான ஃபஸ்ட்டு பொசிஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் நான் இன்புட்டாக கொடுக்குறேன் 20. மறுபடியும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகுது. ஐக்கான வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ 2 அப்படின்னு வருது. அதே மாதிரி மறுபடியும் இந்த இடத்துல இங்கே Cn ஆஃப் நம் ஆஃப் I அப்படின்னு இருக்குது. நம்மன்றது வேரியபிள் நேம், அதே மாதிரி ஐன்றது பொசிஷன். அப்போ நம்மன்ற வேரியபிள் நேமுக்குள்ளார ஐக்கான வேல்யூஸ் என்னன்னா 2. இப்போ செகண்ட் பொசிஷனுக்குள்ளார வேல்யூஸ் நான் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். என்ன வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்க போகிறேன்? 30 நான் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். எகைன் மறுபடியும் லூப் வந்து கண்டினியூ ஆகுது. ஐக்கான வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது.
மறுபடியும் ஐக்கான வேல்யூஸ் வந்து 3ன்னு இருக்குது. மறுபடியும் இந்த இடத்துல வருது. இங்கே நம்மன்ற வேரியபிள் நமக்குள்ளார தேர்ட் பொசிஷனுக்குள்ளார வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்கலாம், ஃபோர்த் பொசிஷனுக்குள்ளார வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்கலாம். மறுபடியும் இங்கே வருது 6 less than 5 வருது, கண்டிஷன் ஃபால்ஸ், லூப் போட்டு வெளியில் வருது. இது மாதிரி நம்ம ரன் டைம் அதர்வைஸ் கம்பைல் டைம்லையும் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் நம்மளால் அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோமா இல்லையா, அதுக்கான டயக்ராம் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது, சி அவுட்டில் இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகுது, வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். நம் ஆஃப் இங்கே 0th பொசிஷனுக்குள்ளார என்ன வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்குறோன்னா 500 வேல்யூஸ் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ரைட். அதுக்கப்புறம் ஐக்கான வேல்யூஸ் அந்த ஃபார் லூப்பில் இன்க்ரிமெண்ட் ஆகுதா இல்லையா, அது இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் ஆகிறது அப்படியே டேபிளர் காலமாக நமக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த டாபிக் என்ன சார் அப்படின்னா ஆக்சஸிங் அரே எலமெண்ட் சார். இப்போ அரே எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 மெத்தடில் ஒரு வேரியபிளுக்கு அரேஸுக்கான வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது, அட் த டைம் ஆஃப் டிக்ளரிங் அசைனிங் வேல்யூஸ் இன்டு த வேரியபிள். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்பொழுது அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு. செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா கம்பைல் டைம் அதர்வைஸ் ரன் டைமில் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறது. இது செகண்ட் மெத்தடுப்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்கே என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சஸிங் அரே எலமெண்ட். இப்போ எலமெண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ண தெரிஞ்சிருச்சு, அந்த எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். எப்படி சார் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். பாருங்கள், an array element that can be used anywhere in the program as we do in the case of normal variable. The element of array accessed within the array name followed by the subscription of the index in the square bracket. ரொம்ப நெசசரியான பாயிண்ட், முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் நமக்கு தேவை. என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து அந்த எலமெண்ட்டுக்கான வேரியபிள் நேம் வந்து தேவை. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா பொசிஷன் அதர்வைஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு தேவை. இப்போ எப்படி சார் நம்ம இது ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராமை கீழே வந்து நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. கவனிப்பா, ஆஸ் இட் இஸ் இது எல்லாமே காமன். ஃபஸ்ட்டு 3 லைன் ஏற்கனவே பார்த்தது தான் நமக்கு தெரிஞ்சது தான். இதுக்கான பொசிஷன் தெளிவாக போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த்து. ரைட். 5 எலமெண்ட்டுக்கு 5 பொசிஷன் வந்து நமக்கு போட்டாச்சு. இங்கே வேரியபிள் நேம் என்ன, இப்போ நம்மன்ற வேரியபிளுக்கு 5 வேல்யூஸை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, 5 பொசிஷன் வந்து போட்டிருக்காங்க. டீன்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் என்ன அசைன் பண்ணியிருக்காங்க, 2ன்ற வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா தெளிவாக கவனிக்கணும். இங்கே பாருங்கள், சி அவுட்டுக்குள்ளார நம் ஆஃப் 2ன்னு இருக்குது. இப்போ இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவை? வேரியபிள் நேம் தேவை, பொசிஷன் தேவை. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ வேரியபிள் நேம் வந்து நம்மன்ற வேரியபிள் நேமுக்கு எந்த பொசிஷன், செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன இருக்குது, 20. அப்போ இந்த 20ன்ற எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வேரியபிள் நேம் தேவை, ரெண்டாவது வந்து பொசிஷன் தேவை. செகண்ட் எலமெண்ட்டில் என்ன இருக்குது, செகண்டுக்குள்ளார 30 இருக்குது, 20 கிடையாது, 30. இப்போ சி அவுட்டுக்குள்ளார அப்போ ஃபஸ்ட் அவுட்புட் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 13 வந்திருக்கும். அதுக்கடுத்து பாருப்பா, சி அவுட்டுக்குள்ளார நம் ஆஃப் 3 + 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மன்றது என்னது, வேரியபிள் நேம். இப்போ 3 + 1, 3 + 1ன்னா 4th. அப்போ 4th எலமெண்ட்டில் என்ன இருக்குது, 4th எலமெண்ட்டுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு 15 இருக்குது, அவுட்புட் வந்து 15 வந்திருக்கும். எகன் சி அவுட்டுக்குள்ளார t = t + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டீக்கான வேல்யூஸ் வந்து 2 2 + 1 வந்து 3. அப்போ தேர்ட் எலமெண்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் எலமெண்ட்டில் என்ன இருக்குன்னா 40 இருக்குது, 40ன்றது அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு கிளியராக தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியபிள் நேமும் அதுக்கான பொசிஷனும் வந்து நெசசரி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுப்பா. இதுதான் ஆக்சஸிங் அரேஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. அதே மாதிரி கீழே வந்து ஆக்சஸிங் அரே எலமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். பொறுமையாக நடத்துகிறேன், தெளிவாக கவனிப்பான். ஆஸ் இட் இஸ் இது வரைக்கும் நமக்கு ஏற்கனவே நம்ம காமனாக பார்த்த விஷயந்தான். அதனால் அதுக்கடுத்து பார்ப்பா. இங்கே நம்மன்ற வேரியபிளுக்கு 10ன்ற வேல்யூஸ், அதாவது வந்து 10 எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்பைல் டைமில் அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸை ரீட் பண்ணுவோம். ஈவன் என்ற வேரியபிளுக்கு 0ன்ற வேல்யூஸும் ஆட் என்ற வேரியபிளுக்கு 0ன்ற வேல்யூஸை அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்குது. இந்த ஃபாருக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் இந்த கர்லி ப்ரைஸ்லேருந்து அந்த கர்லி ப்ரைஸ் வரைக்கும். இப்போ I = 0, I < 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0 < 10. இது கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஆனால் கண்டிஷன் வந்து ட்ரூப்பா. ட்ரூ அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. பாடி ஆஃப் த போர்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது, என்டர் நம்பர்னா டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகுது. I + 1, ஐக்கான வேல்யூஸ் வந்து 0, 0 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 1. இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்ன வந்திருக்கும், என்டர் நம்பர் 1 அப்படின்னு வந்திருக்கும். நம் ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்காங்க. நம்மன்றது வேரியபிள் நேம், ஐன்றது பொசிஷன்.
இப்போ இந்த நம்முன்ற வேரியபிளுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். என்ன பொசிஷனுக்குள்ளார இந்த ஐக்கான வேல்யூஸ் என்ன 0th பொசிஷன். அந்த 0th பொசிஷனுக்குள்ளார வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். 0 1 2 3 இதே மாதிரி எத்தனை எலிமெண்ட் நமக்கு தேவை 10 எலிமெண்ட், அதாவது 0 to 9 வரைக்கும் வந்திருக்கணும். இந்த எலிமெண்ட்டுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், இப்போ இன்புட் வந்து கொடுக்க போகிறேன். என்ன வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்க போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் 5 நான் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். அதுக்கடுத்து பாருங்கள் நம் ஆஃப் ஐ, நல்லா கவனிச்சுக்கணும். நம்மன்றது வேரியபிள் நேம், ஐக்கான வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 0th பொசிஷனுக்குள்ளார என்ன இருக்குது 5 இருக்குது. 5 மாடுலோ டிவைட் ஆஃப் 2, 5 மாடுலோ டிவைட் அப்படின்னா ரிமைண்டர் என்ன 1. அப்போ 1 ஈக்குவல் டு 0. ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய ஆடோட 1 ஆட் ஆகும். இப்போ ஆடுக்கான வேல்யூஸ் என்ன 0 + 1 என்னது 1 அப்படின்னு இருக்கும். மறுபடியும் இந்த லூப் நமக்கு கண்டினியூ ஆகும். ஐக்கான வேல்யூஸ் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐக்கான வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா இப்போ ஐக்கான வேல்யூஸ் ஆல்ரெடி 0 இருந்துச்சு. இப்போ ஐ + 1 என்ன சார்னா 0 + 1 என்னன்னா 1. மறுபடியும் இந்த இடத்துல கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்க அனுப்பிச்சிடும். அப்போ 1 < 10 இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா மறுபடியும் கண்டிஷன் ட்ரூனா மறுபடியும் பாடி ஆஃப் த போர்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். நம் ஆஃப் ஐ, இப்போ நம்மன்றது வேரியபிள் நேம். இந்த ஐ பொசிஷனுக்குள்ளார வேல்யூஸ் இன்புட்டாக கொடு. ஃபஸ்ட்டு 0th பொசிஷனு, இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம்னா 20ன்னு கொடுக்குறேன். என்ன வேல்யூஸ் கொடுக்குறேன், நான் 20ன்னு கொடுக்குறேன். எகைன் நம் ஆஃப் ஐ, நம்மன்றது வேரியபிள் நேம். இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனுக்குள்ளார என்ன வேல்யூஸ் இருக்குது 20ன்னு இருக்குது. அப்போ 20 மாடுலோ டிவைட் ஆஃப் இங்கே 2. அப்போ இதுக்கு ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஈக்குவல் டு 0. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படின்னா இந்த ப்ளஸ் ஈவன்ன்றது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆல்ரெடி ஈவனுக்கான வேல்யூஸ் வந்து 0. அப்போ 0 + 1 என்ன சார் அப்படின்னா 1. மறுபடியும் இந்த லூப் நமக்கு கண்டினியூ ஆகும். இதே மாதிரி எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுனா 10 டைம்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்பா. எக்ஸிக்யூட் ஆகிட்டு லாஸ்ட்டாக இந்த ஃபால்ஸ் ஆகும்போது இந்த பார்ட்டுக்கு வரும். தேர் ஆர்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஈவனுக்குள்ளார ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருந்தால் 4 டைம் வந்திருக்கும், ஈவன் நம்பர்னு வந்திருக்கும். அதுக்கடுத்து தேர் ஆர் அப்படின்னு வந்துட்டு ஆடில் வந்து 6ன்னு வந்துச்சுன்னா 6ன்னு வந்துட்டு ஆட் நம்பர் அப்படின்னு வந்திருக்கும்பா. அதுக்கு கீழே அந்த அவுட்புட் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம என்ன கொடுத்தோமோ அதுக்கான அவுட்புட் வந்து கீழே அப்படியே வந்திருக்குப்பா. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா சர்ச்சிங் 1 டைமென்ஷனல் அரேப்பா. 1 டைமென்ஷனல் அரேவை சர்ச் பண்ணிக்கிறதுக்கான மெத்தட் என்ன சார் அப்படின்னா பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச்சிங் அப்படின்றது என்ன சார்னா உள்ளுக்குள்ளார லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. உள்ளுக்குள்ளார லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை நமக்கு தேவைப்படக்கூடிய எலமெண்ட்டை ஃபைன் பண்ணி அதை வியூ பண்ணணும். அதுக்கு தான் சர்ச்சிங் வந்து யூஸ் ஆகுது. அதில் பாருங்கள், சர்ச்சிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த பர்டிகுலர் வேல்யூ ப்ரெசன்ட் த கிவன் செட் ஆஃப் நம்பர் சார். ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் தேவைப்படக்கூடிய நம்பரை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். The linear search or sequential search compared to the each line of each element of the list can be valid that has been the searched until the element of array have been the traversed and compared. 1 by n ஒவ்வொரு எலமெண்ட்டாக கம்பேர் பண்ணி அதை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு 2 மெத்தட் மூலிமா இதை சர்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன சர்ச்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து லீனியர் சர்ச், செகண்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா சீக்வென்ஷியல் சர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதுக்கடுத்து ஸ்ட்ரிங்குப்பா. ஸ்ட்ரிங்குன்றது என்னது சார், அரேஸுக்குள்ளார எப்படி சார் நான் ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியணுப்பா. என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான டேட்டா டைப் வந்து கிடையாது. இப்போ இன்டீஜர் எப்படியோ பேசிக்கான டேட்டா டைப் வந்து கிடையாது. இப்போ இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரியான பேசிக் டேட்டா டைப் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காகவே ஸ்ட்ரிங்கை அப்போ எப்படி சார் டிக்ளேர் பண்ணுவோன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன தியரி கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். String is a defined the sequence of character which each character may be the letter, number or symbols. ஸ்ட்ரிங்கிறது அதாவது கேரக்டராக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், அதர்வைஸ் வந்து சிம்பிள்ஸாகவும் இருக்கலாம். ஈச் எலமெண்ட் ஆக்குபைஸ் த 1 byte. ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஒவ்வொரு பைட் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். எவ்வரி ஸ்ட்ரிங் டெர்மினேட் த நல். ஆல்ரெடி உனக்கு தெரியும் ஸ்ட்ரிங்கோடைய ஒரு எண்டாக என்னவா எடுத்துக்கும், நல்லாக எடுத்துக்கும். கேரக்டர் விச் மஸ்ட் பி அப் அண்ட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்குடைய எண்டில் இன்னொரு ஸ்ட்ரிங்கை தேவைன்னா அப் அண்ட் ஆட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த C++ there is a no basic data type represent the string. ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு என்ன டேட்டா டைப் இல்லை, பேசிக்கான டேட்டா டைப் வந்து கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் இம்ப்ளிமெண்ட் த ஸ்ட்ரிங் இஸ் a 1 dimensional கேரக்டர் அரே. ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரேஸில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை நம்மளால் டிக்ளேர் பண்ணிக்க முடியும். இது எப்படி சார் அப்படின்னா பாருங்கள், கேரக்டர் A of கேரக்டர் A of இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா. இங்கே இந்தியான்னு போட்டால் கண்டிப்பாக ஸ்ட்ரிங்கை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதுக்கு டபுள் கோட் வந்து கண்டிப்பாக ரொம்ப நெசசரி. ஓகேவா? அப்போ இங்கே ஒரு டபுள் கோட், இங்கே ஒரு டபுள் கோட் வந்து போட்டிருக்கணும் கண்டிப்பாக. அவ்வளோதாம்மா முடிஞ்சு போச்சு. ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி தான் டிக்ளேர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார் அப்படின்னா கேரக்டர் அரே.
சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை சொன்னீங்க. இப்போ இந்தியான்றது ஸ்ட்ரிங்கு. ஒரு சிங்கிள் கேரக்டர் எப்படி சார் டிக்ளேர் பண்ணோம்னா இதே மாதிரி சிங்கிள் டைமென்ஷன் அரேஸில் ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தியரி பார்க்கலாம். டு கிரியேட் த எனி கைண்ட் ஆஃப் அரே சைஸ் இஸ் லென்த் அரே மஸ்ட் பி நவுன் த அட்வான்ஸ் த மெமரி லொகேஷன் கேன் பி அலோகேட்டட் அக்கார்டிங் டு த சைஸ் ஆஃப் அரே சார். அதாவது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகவே தெரியணும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டிக்ளேர் பண்ணுறோன்னா அதுக்கான சைஸ் கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கேரக்டர் ஏ ஆஃப் இங்கே எஸ்விபின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு. எஸ்விபின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதர்வைஸ் ஒரு கேரக்டர். இந்த எஸ்விபின்ற கேரக்டரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ நான் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் இங்கே 2ன்னு கொடுத்துட்டு சைஸ் வந்து நான் இங்கே எத்தனை கேரக்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இங்கே 3 கேரக்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வேலிடா அப்படின்னா இன்வாலிடு. அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூஸை நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கான சைஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ ஆஃப் 0வில் ஆரம்பித்து லாஸ்ட் ஒன் இஸ் வந்து ஏ ஆஃப் n1. இப்போ நம்ம 10 எலமெண்ட்னா என்ன பண்ணுவோம், 0லேருந்து 9 வரைக்கும் சொல்லுவோமா? அப்போ இந்த 10 எப்படி எழுதலாம்னா n-1 அப்படின்னு எழுதலாமா? இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கான சின்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேரக்டர்ன்றது டேட்டா டைப், அரேஸுக்கான நேம் வந்து வந்துருக்கணும், உள்ளார சைஸு. இப்போ பாருங்கள், இங்கே கேரக்டர் கண்ட்ரி 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி கீழே எக்ஸாம்பிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரி இப்போ 6 அப்படின்றது நமக்கு தெரியும். ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஸ்டோர் ஆகிறதுக்கு எத்தனை பைட் நமக்கு தேவை? 1 பைட் தேவை. ஏன்னா கேரக்டர் டேட்டா டைப்பு. இப்போ பாருங்கள், இதை பேஸ் பண்ணி கீழே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேரக்டர் கண்ட்ரி ஆஃப் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை எலமெண்ட்டு? 6 எலமெண்ட்டு. 6க்கு மேலே போச்சு அப்படின்னா இன்வாலிட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டராக ஸ்டோர் ஆகிறதுக்கு எவ்வளோ பைட் ஆக்குபை பண்ணிக்கும்? 1 பைட் ஆக்குபை பண்ணிக்கும். இது டபுள் கோட்டில் இருக்குது, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். உள்ளார இப்போ கண்ட்ரிக்கு நான் இன்புட்டாக கொடுக்குறேன் இந்தியா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? INDIA இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை எலமெண்ட்டு? 1 2 3 4 5. எத்தனை எலமெண்ட்டு? இங்கே 5 எலமெண்ட்டு. நீ எத்தனை கொடுக்கலாம்? 6 வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா நீ 5ன்னு கொடுத்தா லாஸ்ட் கேரக்டர் என்னவா எடுத்துக்கும்? நல்லா எடுத்துக்கும். அப்போ கண்ட்ரிக்கு என்ன வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க? இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் இஸ் பாரு, த நேம் ஆஃப் த கண்ட்ரி இஸ் அப்படின்றது டபுள் கோட்டில் அப்படியே பிரிண்ட் ஆகும். கண்ட்ரி இப்போ கண்ட்ரிக்கான வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா இந்தியான்னு வந்து பிரிண்ட் ஆகும்பா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கான சைஸ் வந்து பார்த்தோம்னா 6. ஏன்னா ஐக்கு ஒரு பைட்டு, என்னக்கு ஒரு பைட்டு, டிக்கு ஒரு பைட்டு, ஏவுக்கு ஒரு ஐக்கு ஒரு பைட்டு, எகைன் ஏவுக்கு வந்து ஒரு பைட்டு. இப்போ மொத்தம் எத்தனை பைட் ஆச்சு? 5 பைட் ஆச்சா? லாஸ்ட் நல் பேராமீட்டருக்கு ஒரு பைட்டு. மொத்தம் எத்தனை எலமெண்ட்டு? மொத்தம் எவ்வளோ பைட்டு? 6 பைட் வந்து ஆக்குபை பண்ணியிருக்குப்பா. அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கடுத்து கேரக்டர் அரே இனிஷியலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இனிஷியலைசேஷன் என்ன? அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்பொழுதே அதுக்கான வேல்யூஸை வந்து நம்ம அசைன் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இனிஷியலைசேஷன் பேர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கேரக்டர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நான் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சின்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேரக்டர்ன்றது டேட்டா டைப்பாக ஃபஸ்ட்டு அரேவுக்கான நேம் வந்து வந்துருக்கணும், சைஸ் வந்து கொடுத்துருக்கணும், அதே மாதிரி உள்ளார நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கை செப்பரேட் பண்ண கம்மா சிம்பிளை வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேரக்டர் கண்ட்ரி 6ன்னு கொடுத்துட்டு இங்கே இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இதை என்க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு டபுள் கோட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஐக்கு வந்து ஒரு பைட் எடுத்துக்கும், என்னக்கு ஒரு பைட் எடுத்துக்கும், டிக்கு ஒரு பைட் எடுத்துக்கும், இந்த ஐக்கு இந்த ஏவுக்கு லாஸ்ட் ஒன் இஸ் வந்து நல் பேராமீட்டர். மொத்தம் எத்தனை பைட் ஆக்குபை பண்ணிக்கினா 6 பைட் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா? ரைட். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அப்படியே டேபிளர் காலமாக போட்டு ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். சார் இது என்ன சார் 1001 1002ன்னு வந்திருக்கா சார்? நீங்கள் பொசிஷன் வந்து சொன்னீங்க 0 1 2 அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. இது என்ன சார் அப்படின்னா டிஃபால்ட் மெமரி அட்ரஸ்பா. அது கம்பைலராக ஜெனரேட் பண்ணுறது, அது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. கீழே எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார் இதையே நான் கேரக்டர்ஸ் இண்டிவிஜுவலாக பிரிக்கலாமா சார் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். ஆனால் இண்டிவிஜுவலாக சிங்கிள் கேரக்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் என்க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு சிங்கிள் கோட் போடணும், செப்பரேட் பண்ண கம்மா சிம்பிளை போடணும். ஆனால் ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இருந்ததுன்னா பிகினிங் எண்டில் மட்டும் என்ன போடணும் அப்படின்னா டபுள் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? லாஸ்ட் கேரக்டர் கண்டிப்பாக என்னவா வந்திருக்கணும் அப்படின்னா நல் பேராமீட்டராக வந்திருக்கணும். ஓகேவா? ரைட்பா. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாரு, இங்கே கேரக்டர் ஸ்ட்ரிங் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணலாம்? 5 எலமெண்ட் 5 பண்ணலாம். அப்போ 1 2 3 இது வேலிட் அப்படின்னா இது வேலிட், இது கரெக்டு. அப்போ லாஸ்ட்டாக இருக்கிற 2 எலமெண்ட் என்ன சார் பண்ணுன்னா 5. ஃபஸ்ட்டில் வந்து 5 ஹோல்ட் ஆயிடுச்சு, செகண்டில் வந்து ப்ளஸ், தேர்ட் ஒன் இஸ் வந்து ஏ. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட் 3 4 என்ன சார் ஆகுன்னா நல், எம்டியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுவே இங்கே பார்ப்பா, இது வேலிடா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் STR2ன்னு கொடுத்துட்டு இங்கே எத்தனை எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 2 3 4. இப்போ 4 எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வேலிடா? கண்டிப்பாக கிடையாது, இன்வேலிட். ஏன்னா
எத்தனை எலமெண்ட்டை மட்டும் தான் டிக்ளேர் பண்ணிக்க முடியும்? இங்கே 2 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணிக்க முடியும். எத்தனை எலமெண்ட் பண்ணியிருக்காங்க? 5 எலமெண்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ இன்வாலிட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கீழே பாருங்கள், ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்து அந்த ப்ரோக்ராம் எப்படி நமக்கு ரன் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராமை பொறுமையாக நடத்துகிறேன், கவனிப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கவனிப்பா. இது எல்லாமே வேரியபிள் டிக்ளரேஷனுப்பா. இப்போ கேரக்டர் ஏ ஆஃப் 20, அப்போ இந்த ஏன்ற வேரியபிளுக்கு 20 கேரக்டர் நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கணும். என்டர் ஏ ஸ்ட்ரிங்னு இருக்குது, இந்த டபுள் கோட்டில் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஏன்ற வேரியபிளுக்கு நம்ம வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்கலாம். எத்தனை கேரக்டர் மேக்ஸிமம் கொடுக்க முடியும்? 20 கேரக்டர். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் SVBன்னு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? SVBன்னு கொடுக்குறேன். இது ப்ரோக்ராம் எதுக்கான ப்ரோக்ராம் அப்படின்னா பாலின்ரோம் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலின்ரோம்னா என்ன? ரிவர்ஸில் திருப்பி பார்த்தாலும் அதே வந்திருக்கும். இப்போ மலையாளம் அப்படின்னு இருக்குது, ரிவர்ஸில் திருப்பி பாருங்கள் மலையாளம் அப்படின்னு வரும். 232 அப்படின்னு இருக்குது, இதை திருப்பி போடு, அதே 232ன்னு வருதா? இதுக்கு பேர் தான் பாலின்ரோம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ரைட். இப்போ ஏவுக்கு நான் என்ன வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்துருக்கேன்னா SVBன்னு கொடுத்துருக்கேன். ஏவுக்கு என்ன வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கேன்? SVBன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. இந்த இடத்துல ஏவுக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும். நான் மேலே டாப்பில் எழுதிக்கிறேன், அப்போ தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ப்ரோக்ராம் நடத்த ஈஸியாக இருக்கும். இந்த ஏவுக்கு வேல்யூஸ் என்னென்னா SVB. இந்த இடத்துல பாருங்கள் லென் ஆஃப் இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. லென்னுக்கு என்ன சார்? லென்னுன்றது வேரியபிள் நேம்ப்பா. அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ண வேல்யூஸ் என்னென்னா 0. இந்த இடத்துல பாருங்கள் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஏ ஆஃப் லென்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ஆஃப் லென்னுனா ஏன்றது இந்த இடத்துல வேரியபிள் நேம், லென்னுக்கான வேல்யூஸ் என்னென்னா 0. அப்போ இதுக்கான பொசிஷன் வந்து பார்த்தோன்னா 0, இதுக்கான பொசிஷன் 1, இதுக்கான பொசிஷன் வந்து 2. இப்போ இந்த பொசிஷனுக்குள்ளார என்ன வேல்யூஸ் இருக்குது நமக்கு? இந்த 0th பொசிஷனுக்குள்ளார இங்கே பார்ப்பா ஏ ஆஃப் லென்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஆஃப் லென்னா என்ன சார் மீனிங்னா, ஏன்ற வேரியபிள் நேமுக்குள்ளார இந்த லென்த்துக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா லென்னுக்கான வேல்யூஸ் வந்து 0, 0th பொசிஷனுக்குள்ளே இல்லை 0th பொசிஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும். என்ன வேல்யூஸ் இருக்குது? எஸ் அப்படின்னு இருக்கா? இந்த எஸ்ன்ற வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும். ரைட். அப்போ இந்த இடத்துல என்ன சார் எடுத்துருக்கோம் அப்படின்னா 0th பொசிஷனில் எஸ்ன்னு இருக்குது. நாட் ஈக்குவல் டு ஆஃப் இங்கே நல். இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்பா. இந்த சைடு எஸ் இருக்குது, இந்த சைடு நல் இருக்குது. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆகாது. எக்ஸிக்யூட் ஆகாத போது என்ன சார் பண்ணும் அப்படின்னா அது அப்படியே, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் கண்டிஷன் ட்ரூனா தான் செகண்ட் ஃபாருக்கு போகும். செகண்ட் ஃபார் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா தான் எதுக்கு வந்திருக்கும்? இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டே கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. அப்போ ஃபால்ஸ் ஆகும்போது இந்த பார்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ அதுக்கடுத்து என்ன சார் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்துருச்சு. இஃப் ஃப்ளாக் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. ஃப்ளாகுக்கான வேல்யூஸ் நமக்கு என்ன இருக்குது? ஃப்ளாகுக்கான வேல்யூஸ் ஆல்ரெடி 0ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. சாரி, ஃப்ளாகுக்கான வேல்யூஸ் என்ன அசைன் பண்ணியிருக்காங்கன்னா 1ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாகுக்கான வேல்யூஸ் என்ன? 1. இப்போ சரிப்பா, இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல கண்டிஷனை மாற்றி சொல்லிட்டோம். என்ன அப்படின்னா லென் நாட் ஈக்குவல் டு ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஆஃப் நல்லுக்கு என்ன இருக்குது? எஸ் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் தான் கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. இது நாட் ஈக்குவலாக தானே இருக்குது. இந்த பக்கம் நல் எதுவுமே இல்லை, இந்த பக்கம் எஸ் இருக்குது. இப்போ இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா கண்டிஷன் வந்து ட்ரூ, நாட் ஏ ஃபால்ஸ். இது ஃபால்ஸ் கிடையாதுப்பா. ஓகேங்களா? அந்த இடத்துல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. கண்டிஷன் வந்து உனக்கு ஃபால்ஸ் கிடையாது, கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ ட்ரூனும் போது என்ன சார் பண்ணுது அப்படின்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கடுத்து என்ன இருக்குது? அதுக்கடுத்து ஃபார் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த செகண்ட் ஃபாரில் என்ன இருக்குது? இந்த இடத்துல ஐப்பா. இந்த இடத்துல ஐக்கான வேல்யூஸ் வந்து 0, ஜேவுக்கான வேல்யூஸ் வந்து லென்த்து -1ன்னு இருக்குது. ஆல்ரெடி லென்த்துக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஆல்ரெடி லென்த்துக்கான வேல்யூஸ் வந்து என்ன இருந்தது? 0ன்னு இருந்ததா? 0 -1 என்ன சார் அப்படின்னா -1. லென்த்துக்கான வேல்யூஸ் என்ன? -1. இப்போ ஐ லெஸ் தென்னு லென்னு. ஐக்கான வேல்யூஸ் என்ன? ஐக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஐக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா 0 லெஸ் தென்னு இந்த லென்னு. லென்னுக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா -1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 0 -1 என்ன சார் அப்படின்னா -1. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸுப்பா. அப்போ ஃபால்ஸ் ஆகும்போது என்ன சார் பண்ணும் அப்படின்னா மறுபடியும் இதே ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபார் லூப் பேசிக்காக எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுனா ஃபர்ஸ்ட் ஃபார் வந்து கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும்பா, செகண்ட் ஃபார் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த செகண்ட் ஃபார் கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இதுவே எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ இந்த டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ ஃபால்ஸ் ஆகும்போது தான் மேலே வரும். இப்போ ஃபஸ்ட்டே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சா, ஃபால்ஸ் ஆகும்போது எகைன் மறுபடியும் மேலே வந்திருக்கும். லென்த்துக்கான வேல்யூஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆல்ரெடி லென்த்துக்கான வேல்யூஸ் வந்து 0, இப்போ வந்து பார்த்தோன்னா 1. இப்போ SVB இது 0th பொசிஷனு, இது ஃபர்ஸ்ட் பொசிஷனு, இது செகண்ட் பொசிஷனு. இப்போ பியில் என்ன இருக்குது? 1 இருக்கா? சாரி, ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்குள்ளார என்ன இருக்குது? B இருக்கா? அப்போ என்ன எடுத்துக்கன்னா
பி நாட் ஈக்குவல் டு ஆஃப் நல். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸானா கண்டிஷன் வந்து ட்ரூப்பா. கண்டிஷன் ட்ரூனா மறுபடியும் அதே மாதிரி செகண்ட் ஃபார் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும்போது எந்த பார்ட்டுக்கு போயிருக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து போகும். இப்போ போகும்போது லாஸ்ட்டாக ஃப்ளாகுக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா -1 இந்த இடத்துல ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் ஆகும்போது எல்ஸ் போர்ஷன் தி ஸ்ட்ரிங் இஸ் நாட் எ பாலிண்ட்ரோம் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். என்ன இன்புட் கொடுத்தோம் நம்ம எஸ்பிபின்னு கொடுத்தோம். எஸ்பிபி இஸ் நாட் எ பாலிண்ட்ரோம்னு வந்திருக்கும்பா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன கொடுத்தாங்க மேடம்னு கொடுத்துருக்காங்க. மேடத்தை திருப்பி போட்டாலும் மேடம் தான். திஸ் இஸ் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா அந்த டாபிக். ரைட். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரேப்பா. சார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே 1 டைமென்ஷனல் அரேவை பற்றி பார்த்தோம். இந்த 1 டைமென்ஷனல் அரேஸில் எப்படி சார் வந்து நம்பரை டிக்ளேர் பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்டில் எப்படி சார் நம்பரை டிக்ளேர் பண்ணோம், கேரக்டரை எப்படி சார் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்றது வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார்னா 2 டைமென்ஷன். நான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னேன். அதாவது டைமென்ஷன் அப்படின்றது இண்டெக்ஸஸ்க்கு ஒரு பேர் தான் வந்து த நேம் இஸ் கால்ட் த டைமென்ஷன் அப்படின்னு பேர். ஓகே சார். இப்போ சிங்கிள் டைமென்ஷனுக்கு ஒரே ஒரு டைமென்ஷன் இருந்தால் போதும். இப்போ 2 டைமென்ஷன் அப்படின்னா 2 டைமென்ஷன் வந்து தேவைப்பா. இந்த ஃபஸ்ட்டு டைமென்ஷன் அதர்வைஸ் இண்டெக்ஸுக்கு என்ன சார் நேம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ரோ. செகண்ட் இண்டெக்ஸுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த காலம். த நேம் இஸ் கால்ட் த காலம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரோஸ், செகண்ட் ஒன் இஸ் வந்து பார்த்தோம்னா காலம் அப்படின்னு பேருப்பா. த ஃபஸ்ட் இண்டெக்ஸஸ் டிட்டர்மைன் த ரோ, த செகண்ட் இண்டெக்ஸ் டிட்டர்மைன் த காலம். ஓகே சார். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லிட்டீங்க. சிங்கிள் டைமென்ஷன் அரேஸ் அப்படின்னா ஒரே ஒரு டைமென்ஷன் இருக்கும். டபுள் டைமென்ஷன் அரேஸ் அப்படின்னா 2 டைமென்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் இண்டெக்ஸஸ்க்கு வந்து ரோஸ் அப்படின்னு பேர், செகண்ட் இண்டெக்ஸ் வந்து காலம் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க, அதாவது சிங்கிள் டைமென்ஷன் அரேஸில் ஒரே ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். இதில் 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 5 எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. இதுவே 2 டைமென்ஷன் அரேஸுக்கு இப்போ 2 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டைமென்ஷனை பேஸ் பண்ணி எப்படி சார் நம்பரை டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன் பாருங்கள். இன்டீஜர் ஐ ஆஃப் 2 இன்டீஜர், அதே மாதிரி இங்கே டபுள் டைமென்ஷன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைமென்ஷன் 2வும் செகண்ட் டைமென்ஷன் வந்து 3. அப்போ ஃபஸ்ட் டைமென்ஷன் வந்து ரோஸ், செகண்ட் டைமென்ஷன் வந்து காலம். இதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை எலமெண்ட்ஸோ அத்தனை எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ 2வையும் 3யும் ரெண்டையும் இன்ட்டு பண்ணோம்னா 6. அப்போ எத்தனை எலமெண்ட் வரைக்கும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கும் அப்படின்னா 6 எலமெண்ட் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கும்பா. அவ்வளோதான் விஷயம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன தியரி கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள். 2 dimensional 2D array is a collection of similar element where the each element the store the certain number of rows and column. ரோஸையும் காலத்தையும் 2 இன்ட்டு பண்ணோம்னா எவ்வளோ எலமெண்ட்ஸ் வருதோ அவ்வளோ எலமெண்ட்ஸ் எடுத்துக்கு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் m இன்ட்டு n, அதாவது ரோஸ் அண்டு காலம். ரோஸுக்கு வந்து எம்மும் காலத்துக்கு வந்து n அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. என்ன அப்படின்னா சார் இது வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரேஸ் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக போய் ஹோல்ட் ஆகும். ஹோல்ட் ஆகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெமரி அட்ரஸ் வந்து அலோகேட் ஆகும். 0 1 அப்படின்லாம் அலோகேட் ஆச்சு. ஆமாவா இல்லையா? ஆனால் இது வந்து டபுள் டைமென்ஷன் வந்து போட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த டபுள் டைமென்ஷன் அப்படின்னா இதுக்கு எப்படி சார் அலோகேட் ஆகும் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ பாரு, நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x3 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ரோசஸ் அண்டு 3 காலம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ரோசஸ் அண்டு 3 காலம். சார் 3 ரோசஸ் எப்படி சார் ஒர்க், அந்த 3 ரோசஸ் அண்டு 3 காலத்துக்கு எப்படி சார் மெமரி அட்ரஸ் வந்து அலோகேட் ஆகுது அப்படின்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டயக்ராமில் ரோஸுக்கு வந்து நான் வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன். அதாவது இதுக்கு வந்து 0 1 2 0 1 2 அசைன் பண்ணியாச்சு. அட்ரஸ் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து நம்ம அட்ரஸை வந்து அசைன் பண்ணணும். அசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரோவுக்கான அட்ரஸ், ரெண்டாவது வந்து காலத்துக்கான அட்ரஸ், அதுக்கடுத்து ரோவுக்கான அட்ரஸ், காலத்துக்கான அட்ரஸ், ரோவுக்கான அட்ரஸ், காலத்துக்கான அட்ரஸ். இது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருப்பா 0 0 0 1, இது 0 2பா. இதில் தப்பாக இருக்குது, 0 3ன்னு இருக்குது, 0 2ன்னு மாற்றிக்க 0 2. அப்போ இந்த செல்லுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா 0 3 0. அப்போ ரோஸ் வந்து 0, காலம் வந்து பார்த்தோன்னா தேர்டு காலம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு 1, காலத்துக்கான அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா 0. அப்போ 1 0 1 1 1 2. அதே மாதிரி இந்த செகண்ட் இந்த செல்லுக்கு வந்து அட்ரஸை பாருங்கள் 2 0 2 1 2 2. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா. ஸோ அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் ஈஸியாக நம்மளால் என்ன அசைன் பண்ணிக்க முடியும்னா வேல்யூஸை நம்மளால் அசைன் பண்ணிக்க முடியும். ஓகே சார். ஒரு 2 டைமென்ஷன் அரேஸை டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கான சின்டாக்ஸ் சொல்லுங்கள் சார்னா டேட்டா டைப் வரணும், அதே மாதிரி வேரியபிள் நேம் வரணும், ரோஸ் வரணும் அண்ட் காலம் வரணும். இப்போ பாருங்கள், இதுக்கான எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க.
டேட்டா டைப்பு, வேரியபிள் நேம், ரோஸ் அண்டு காலம். அப்போ எத்தனை எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா இதில் 12 எலமெண்ட் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்பா. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. இதில் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்பான டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் 3x3 3 ரோசஸ் அண்டு 3 காலம் எத்தனை எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா 9 எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 2x3 அப்போ 6 எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கேரக்டரில் வந்து பார்த்தோன்னா 5x20 ஸோ அப்போ 100 எத்தனை எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம்னா 100 கேரக்டர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா இனிஷியலைசேஷன் ஆஃப் 2 டைமென்ஷனல் அரே. இனிஷியலைசேஷன்னா என்ன? அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ண பொழுது வேல்யூஸ் நம்ம அதுக்கு அசைன் பண்ணுறது. எப்படி சார் அசைன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க ரோசஸ் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, காலம் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ரோசஸ் 1 2 3 4 காலம் வந்து கொடுத்துருக்காங்க 1 2 3 இதில் மொத்தம் வந்து 3 காலம் இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் பிரிக்கணும்னா இப்படி ஈஸியாக பிரிச்சுக்கோ. அப்போ தான் உனக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ எத்தனை ரோஸ் இருக்குது? 4 ரோஸ் இருக்கா? 1 2 3 4. எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 இருக்கா? இப்போ வேல்யூஸ் நீ அசைன் பண்ணால் 10 20 30 அப்படின்னு அசைன் பண்ணோம் அப்படின்னா உனக்கு இந்த ஆர்டரில் போய் வேல்யூஸ் நமக்கு போய் ஃபிக்ஸ் ஆகும்பா, ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ரைட். அவ்வளோதான்ப்பா. இந்த பார் கீழே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வேல்யூஸை நீ டிக்ளேர் பண்ணனா மெமரிக்குள்ளார எப்படி ஸ்டோர் ஆகுனா நம்ம பாக்ஸ் போட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா? இப்படி தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். 2 டைமென்ஷனில் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். ரோசஸில் வந்து 4 ரோசஸும் காலத்தில் வந்து 4 காலம் 3 காலம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த பேசிஸில் தான் வந்து உள்ளார மெமரிக்குள்ளார போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ரைட். இப்போ பாருங்கள் ஆக்சஸிங் 2 டைமென்ஷனல் அரே. 2 டைமென்ஷனல் அரேவை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் வேரியபிள் நேம் வித்து அதுக்கான பொசிஷன். என்ன பொசிஷன் நம்ம கிரியேட் பண்ணோம்? ஒவ்வொரு செல்லுடைய அட்ரஸுக்கு நம்ம பொசிஷனை கிரியேட் பண்ணோம். 00 01 10 11 அப்படின்னு அசைன் பண்ணோம். ஆமாவா இல்லையா? அந்த பொசிஷனும் வேரியபிள் நேமும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ரிக்ஸ்ன்றது வேரியபிள் நேம். பொசிஷன் வந்து 0 பொசிஷனுக்குள்ளார என்ன வேல்யூஸ் அப்படின்னா 10ன்ற வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள் 0 பொசிஷனுக்குள்ளார நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை பாக்ஸ் போட்டுக்க, அப்போ தான் ஈஸியாக புரியும். போட்டாச்சு. அப்போ 0 1 2 3 0 1 2 3 00ன்றது இதுக்கு பேர் தான். இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா இந்த 10 வந்து இருக்குது. ரைட். அப்போ அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன தேவை? அந்த வேரியபிள் நேம் தேவை. பொசிஷன் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ரைட். அவ்வளோதான்ப்பா இது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா 2 டைமென்ஷன் அரேஸை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். என்ன கொஞ்சம் என்லார்ஜிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே காமன். இங்கே கீழே வந்து பார்த்தோன்னா டேட்டா டைப் வந்து ரோன்றது ஒரு வேரியபிள் நேம், காலம்ன்றது ஒரு வேரியபிள் நேம். M1க்குள்ளார 10 கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை எலமெண்ட் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கணும்? 100 எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கும். M2ன்றது வேரியபிள். இதுலையும் 10 கொடுத்துருக்காங்க. இதுலையும் 100 எலமெண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். சம்முக்குள்ளாரையும் 100 எலமெண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். என்டர் த நம்பர் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே ரோஸ் வந்து 2. அதே மாதிரி என்டர் த நம்பர் ஆஃப் காலம்னு டபுள் கோட்டில் இருக்குது. அப்படியே பிரிண்ட் ஆகும். காலத்துக்கு வந்து என்ன கொடுக்குற? இங்கே இதுக்கும் வந்து 2 அப்படின்னு கொடுக்குற. அப்போ எத்தனை ரோஸ் எத்தனை காலமு? 2 ரோசஸ் அண்டு 2 காலம். பிரிச்சாச்சு. அட்ரஸை கொடுத்துருக்க 01 01. அதுக்கடுத்து பாருங்கள் என்டர் த எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். நல்லா தெளிவாக கவனிக்கணும். இதில் பாருங்கள் ப்ரோக்ராம் இது எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுனா இது ஃபஸ்ட்டு ஃபார் வந்து கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும்பா. இந்த கண்டிஷன் ட்ரூனா செகண்ட் ஃபார் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த செகண்ட் ஃபாரே திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த செகண்ட் ஃபார் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் மறுபடியும் மேலே போகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபார் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்க ஒரே டைம் செக் பண்ணி பார்த்துட்டு செகண்ட் ஃபாருக்கு வரும். செகண்ட் ஃபார் திருப்பி ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் ஃபார் எப்போ வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் மறுபடியும் ஃபஸ்ட் ஃபாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருப்பா இன்டீஜர் I = 0 I < ரோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0 ரோவுக்கு என்ன கொடுத்தோம்? நம்ம 2 அப்படின்னு கொடுத்தோம். நம்மவா இல்லையா? கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா கண்டிஷன் ட்ரூ. அதே மாதிரி ஜேவுக்கான வேல்யூஸ் வந்து நமக்கு 0 காலத்துக்கான வேல்யூஸ் வந்து நமக்கு 2. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா இதுவும் கண்டிஷன் ட்ரூ. M1 IJ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. M1ன்றது என்னது? வேரியபிள் நேம். ஐக்கான வேல்யூஸ் என்ன? ஜேவுக்கான வேல்யூஸ் என்ன? ஐக்கான வேல்யூஸ் நமக்கு 0, ஜேவுக்கான வேல்யூஸ் வந்து 0. அப்போ 0 அதாவது M1ன்ற வேரியபிள் நேம் என்ன? M1ன்ற வேரியபிள் நேமுக்குள்ளார 0 பொசிஷனுக்குள்ளார வேல்யூஸை இன்புட்டாக கொடு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ இதுக்கான பொசிஷன் 0 இதுக்கான வேல்யூஸ் நான் என்ன இன்புட்டாக கொடுக்குறேன்னா நான் 10ன்னு கொடுக்குறேன்.
மறுபடியும் இந்த செகண்ட் லூப்பே கண்டினியூ ஆகுது. செகண்ட் லூப்புக்குள்ளார ஜேவுக்கான வேல்யூஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஜேவுக்கான வேல்யூஸ் என்னன்னா 1 லெஸ் தென் 2 அப்படின்னு இருக்குது. கண்டிஷன் வந்து ட்ரூ. மறுபடியும் பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நல்லா கவனிச்சுக்கணும். ஐக்கான வேல்யூஸ் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகலை. ஐக்கான வேல்யூஸ் என்ன? அதே 0 தான். ஜேவுக்கான வேல்யூஸ் என்ன? 1. அப்போ 0th 1க்குள்ளார வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். 0th 1க்கான பொசிஷன் இதுக்குள்ளார வேல்யூஸ் நான் இன்புட்டாக வந்து 20ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் இந்த லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஜேவுக்கான வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 2 லெஸ் தென் 2 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். இப்போ ஃபால்ஸ் ஆகும்போது மறுபடியும் என்ன பண்ணும்? இங்கே ஜேவுக்கு ஐக்கு வேல்யூஸ் வந்து மேலே போகும். ஐக்கு வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆல்ரெடி ஐக்கு வேல்யூஸ் வந்து 0ன்னு இருந்துச்சா, இப்போ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 1 லெஸ் தென் 2 அப்படின்னு இருக்கும். கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் இங்கே கீழே வரும். கீழே வரும்போது ஜேவுக்கு வேல்யூஸ் 2ன்னு எடுத்துக்காத. இந்த இடத்துல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டதுனால இப்போ கரண்ட்டாக என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோன்னா அதான் எடுத்துக்கும். ஜேவுக்கு வேல்யூஸ் வந்து 0பா, எகன் 0 தான் எடுக்கும். 2ன்னு எடுத்துக்காத, தப்பு. இப்போ ஜேவுக்கு வேல்யூஸ் வந்து 0, எகன் அதே மாதிரி லெஸ் தென் காலத்துக்கு வேல்யூஸ் வந்து 2. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆகும்போது மறுபடியும் Cn ஆஃப் M ஆஃப் ஐஜேன்னு இருக்குது. ஐக்கு வேல்யூஸ் வந்து 1பா, ஜேவுக்கு வேல்யூஸ் வந்து 0. 0th 1க்குள்ளார வேல்யூஸ் இன்புட்டாக கொடு. நான் 30ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகுது 1 40ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் போது 2 லெஸ் தென் 2 கண்டிஷன் ஃபால்ஸு. மறுபடியும் மேலே போகுது. அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது ஆல்ரெடி ஐக்கான வேல்யூஸ் வந்து 1பா. 1 + 1 என்ன சார்னா இப்போ 2 லெஸ் தென் 2. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா ஃபால்ஸு. ஃபால்ஸ் ஆகும்போது இந்த 2 பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? என்டர் த எலமெண்ட் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஐக்கு வேல்யூஸ் வந்து 0 லெஸ் தென் ரோவுக்கு என்ன வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்தோம்? 2 அப்படின்னு கொடுத்தோம். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா ட்ரூ. மறுபடியும் இதுக்குள்ளார வரும். ஜேவுக்கு வேல்யூஸ் வந்து 0 லெஸ் தென் 2 கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ பாருங்கள், வேரியபிள் நேம் என்ன? M2. இப்போ M1க்கு நம்ம எப்படி இதே மாதிரி 2 × 2 ரோஸஸில் வந்து இன்புட்டாக கொடுத்தோமோ அதே மாதிரி M2க்கும் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? அதுக்கடுத்து பாருப்பா, அவுட்புட் அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், ஐக்கான வேல்யூஸ் வந்து 0 லெஸ் தென் ரோவுக்கு வேல்யூஸ் வந்து 2பா. 2 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. அதே மாதிரி இந்த இடத்துல வருது. ஜேவுக்கு வேல்யூஸ் வந்து 0 லெஸ் தென் காலத்துக்கு வேல்யூஸ் வந்து 2பா. கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னு வரும்போது இந்த இடத்துல வருது. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும். M1 ஆஃப் ஐஜேன்னு கொடுத்துருக்காங்க. ஐக்கு வேல்யூஸ் வந்து 0, ஜேவுக்கு வேல்யூஸ் வந்து 0. அப்போ M1 அப்படின்ற வேரியபிள் நேமுக்குள்ளார M1என்ற வேரியபிள் நேம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. M1என்ற வேரியபிள் நேமுக்குள்ளார 0th பொசிஷனுக்குள்ளார என்ன இருக்குது? 10 அப்படின்னு இருக்கா? இங்கே 10 அப்படின்றத இன்புட்டாக எடுத்துக்கும். என்னென்னு எடுத்துக்கும்? இந்த இடத்துல 10 ப்ளஸ்ஸு அதே மாதிரி M2க்குள்ளார 2 × 2 ரோசஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. வேல்யூஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அசைன் பண்ணிக்கிறேன். என்னென்னா 20 40 60 80. இப்போ M1 ஆஃப் ஐஜேன்ற மாதிரி M2 ஆஃப் ஐஜேன்னு இருக்குது. M2 ஆஃப் ஐஜேக்குள்ளார என்ன இருக்குது? 20 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி எதுக்குள்ளார ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் ஐஜே. சம்ன்றது அதே மாதிரி வேரியபிள் நேம். ஐக்கான வேல்யூஸ் என்ன? ஜேவுக்கான வேல்யூஸ் என்னன்னா ஐக்கான வேல்யூஸ் வந்து 0, ஜேவுக்கான வேல்யூஸ் வந்து 0. அப்போ 0 அப்படின்ற பொசிஷனுக்குள்ளார என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? இங்கே 13 வந்து ஸ்டோர் ஆகும். எகைன் மறுபடியும் இது என்ன சார் ஆகுனா இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும்பா. எந்த லூப் கண்டினியூ ஆகும்? இந்த சி அவுட்டுக்குள்ளார சம் ஆஃப் ஐஜேன்னு இருக்குது. சம்ன்றது இது வேரியபிள் நேம். ஐஜே 0 பொசிஷனுக்குள்ளார 13 இருக்கா? அப்போ ஃபஸ்ட் அவுட்புட் என்ன வந்திருக்கும்? 13 வந்திருக்கும். மறுபடியும் இந்த ஜேவுக்கான வேல்யூஸ் வந்து கண்டினியூ ஆகும். லூப் வந்து கண்டினியூ ஆகும். ஜேவுக்கான வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். 1ன்னு வந்திருக்கும். அப்போ 1 லெஸ் தென் 2 கண்டிஷன் வந்து ட்ரூப்பா. ட்ரூ அப்படின்னா மறுபடியும் பாடி ஆஃப் த போர்ஷன் M ஆஃப் ஐஜே. M1ன்றது வேரியபிள் நேம். ஐக்கான வேல்யூஸ் வந்து 0. அதே மாதிரி ஜேவுக்கான வேல்யூஸ் வந்து 1. அப்போ 0th 1க்குள்ளார என்ன வேல்யூஸ் இருக்குது? இந்த 20ன்னு இருக்கா? 20ன்றது வந்து எடுத்துக்கும்பா. எடுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணும்? அப்போ இதுக்கான வேல்யூஸ் வந்து 20. இப்போ பாரு, இப்போ நல்லா கிளியராக புரியும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுது? இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகுது. ஜேவுக்கான வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ ஆல்ரெடி ஜேவுக்கான வேல்யூஸ் வந்து 0ன்னு இருந்துச்சு. இப்போ 1 அப்படின்னு மாறும். 1 லெஸ் தென் இங்கே காலத்துக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா 2 கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் இந்த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சம் ஆஃப் ஐஜேன்னு இருக்குது. M1 ஆஃப் ஐஜே. M1என்ற வேரியபிள் நேமுக்குள்ளார ஐக்கான வேல்யூஸ் வந்து 0, ஜேவுக்கான வேல்யூஸ் வந்து 1. அப்போ 0th 1க்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா 20ன்னு இருக்குது. இந்த இடத்துல 20 அப்படின்னு எடுத்துக்கும். ப்ளஸ்ஸு M2ன்றது இங்கேப்பா ஐஜே. ஐக்கான வேல்யூஸ் வந்து 0, ஜேவுக்கான வேல்யூஸ் வந்து 1. அப்போ என்ன இருக்குது? 50 இருக்குது. அப்போ 20யும் 50யும் ரெண்டையும் ஆட் பண்ணி எதுக்குள்ளார ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? சம் ஆஃப் ஐஜேன்னு இருக்குது. சம் ஆஃப் ஐக்குள்ளார வேல்யூஸ் வந்து 0, ஜேவுக்கான வேல்யூஸ் வந்து 1. அப்போ 0th 1க்குள்ளார என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 17 ஸ்டோர் ஆகும். சி அவுட்டுக்குள்ளார அதே வேல்யூஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும்பா. இதே மாதிரி என்னென்ன வேல்யூஸ்லாம் உள்ளார வந்து நம்ம என்ட்ரி பண்ணது நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு 2 டைமென்ஷனாரே வேல்யூஸை உள்ளார இன்சர்ட் ஆகிட்டு டிஸ்பிளே ஆகிறது எப்படி சார்னா இப்படி தான்ப்பா டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ரைட்.
இதை தான் அவுட்புட்டாக நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க, நாம் ஒரு வேல்யூஸாக இன்புட்டாக எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2D அரேஸுக்கு தான் முன்னாடியே நம்ம சொன்னேன் எப்படி வேல்யூஸ் வந்து மெமரி வந்து ரெப்ரசென்ட் ஆகுது 00 01 10 11 அப்படின்றது ரெப்ரசன்டேஷன் முன்னாடி வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம். வேல்யூஸ் எப்படி சார் அசைன் ஆகுதுன்னா இப்படி தான் அசைன் ஆகுது. இதில் பார்ப்பா இந்த மெமரி ரெப்ரசன்டேஷனில் 2 டைப்ஸில் வேல்யூஸ் நமக்கு அசைன் ஆகுது. என்னென்ன டைப் அப்படின்னா ரோ மேஜர் ஆர்டர், காலம் மேஜர் ஆர்டர். சார் இதில் ரோ மேஜர் ஆர்டரில் எப்படி சார் அசைன் ஆகுது, காலம் மேஜர் ஆர்டரில் எப்படி சார் அசைன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ரோ மேஜர் ஆர்டர் எடுத்துக்கப்பா. இது ஏற்கனவே ரோவில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இது பிரச்சனை இருக்காது. காலம் மேஜர் ஆர்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேருக்கான காலம், இந்த பேருக்கான காலம், இந்த பேருக்கான காலம், இந்த பேருக்கான காலம். அப்போ 8 2 3 4 அப்படின்னு வந்திருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேருக்கான செகண்ட் காலம், இதுக்கு செகண்ட் காலம், இதுக்கு செகண்ட் காலம், இதுக்கு செகண்ட் காலம், இது செகண்ட் காலம் வந்திருக்கு. இதே மாதிரி தேர்டு காலம், இதுக்கு தேர்டு காலம். இது மாதிரி ரோ பேசிஸில் ஆர்டரில் தேவை இருந்தாலும் 2D அரேவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், காலம் பேசிஸில் ஆர்டரில் தேவை இருந்தாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார்னா அரே ஆஃப் ஸ்ட்ரிங்குப்பா. சார் அங்கே எப்படி சிங்கிள் டைமென்ஷனில் வந்து வேல்யூஸை ஹோல்டு பண்ணுமோ அதே மாதிரி 2 டைமென்ஷன்லேயே அரேஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஸ்ட்ரிங்கை. எப்படி சார்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸஸ் வந்து அதே மாதிரி ரோ, செகண்ட் இண்டெக்ஸஸ் வந்து காலம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ வேல்யூஸ் எப்படி சார் இன்புட்டாக கொடுக்கலான்னா இங்கே பாருங்கள் கேரக்டர் நேம் ஆஃப் இங்கே 6 10 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மீனிங்னா 6 ரோசஸ் அண்ட் 10 காலம்ஸ் அப்படின்னு பேர். இது அப்படியே ரெப்ரசன்டேஷனாக போட்டிருப்பாங்க பாருங்கள். எங்கே போட்டிருக்காங்கன்னா இங்கே பார்ப்பா 6 ரோசஸ் வந்து 0 to 5 வரைக்கும் போட்டிருக்காங்க. காலம் வந்து பார்த்தீங்கன்னா 9 காலம் 0 to 8 வரைக்கும் 9 காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ ஒவ்வொரு செல்லில் லைனாக போய் ஹோல்ட் ஆகும். இதில் கண்டிப்பாக லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் என்னவா கன்சிடர் பண்ணிக்கன்னா இட் இஸ் எ நல் பேராமீட்டராக கன்சிடர் பண்ணிக்கும்பா. ஓகேவா? இதோட உனக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் கோர்ஸ் வந்து முடிஞ்சது. கீழே லாஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? பார்க்கலாம் பாருங்கள். ஆஸ் இட் இஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மேலே இருக்கிற வரைக்கும் காமன் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா இந்த இடத்துல கலர் அப்படின்னு இருக்குது. ரோஸ் அண்டு காலம். ரோஸ் வந்து 4, காலம் வந்து 10ப்பா. இந்த அப்போ 4 ரோசஸ் வந்து கிரியேட் ஆகும், 10 காலம் வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கலாம். உள்ளார வந்து ப்ளூ, ரெட், ஆரஞ்சு, எல்லோ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நல்லா தெளிவாக கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் ஐக்கான வேல்யூஸ் வந்து 0 லெஸ் தென் 4. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த பொசிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கலர் ஆஃப் ஐ அப்படின்னு இருக்குது. இது 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன். கலர் அப்படின்றது வேரியபிள் நேம். இந்த ஐன்றது ஐக்கான வேல்யூஸ் வந்து 0th பொசிஷனுக்குள்ளார என்ன இருக்குது ப்ளூ அப்படின்னு இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்ன சார் வந்திருக்குன்னா இங்கே ப்ளூ அப்படின்னு வந்திருக்கும். மறுபடியும் இந்த லூப் கண்டினியூ ஆகும். ஐக்கான வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஐக்கான வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி 0ன்னு இருக்குது, இப்போ 1 ஆகும். 1 லெஸ் தென் 4. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூ. இங்கே கலர் ஆஃப் ஐ அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல கலர் அப்படின்றது வேரியபிள் நேம். ஐக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து 1 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்குள்ளார என்ன இருக்குது ரெட் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆரஞ்சு அப்படின்னு வரும், அப்புறம் எல்லோன்னு வரும். எப்படி வேல்யூஸ் வந்து உள்ளார ஸ்டோர் ஆச்சோ அதே மாதிரி டிஸ்பிளே ஆகும்பா. இதுக்கு பேர் தான் அரே இனிஷியலைசேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? ரைட். இதோட உனக்கு எது முடிஞ்சதுன்னா அரேஸ் வந்து முடிஞ்சதுப்பா. ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது அடுத்த கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.